அதில் ஒரு மனைவி வந்து அவங்களே ஒரு அஃபிடவிட்டை போடுறாங்க. விவாகரத்து விவாகரத்து வேணும்னு சில காரணங்களை சொல்றாங்க. சில காரணங்களையும் சொல்றாங்க. சில காரணங்களை அப்போ சொன்னாங்க. அதுதான். அதுக்கப்புறம் இருந்துட்டு போகுது அப்படின்னு வாபஸ் வாங்கி இல்லை அவங்க ஏன் இப்போ கட்டின புருஷனை போய் பழி வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை கேட்குறாங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் இருந்துட்டு தேர்தல் நெருங்குறப்ப, சட்டமன்ற தேர்தல் நெருங்குறப்ப ஒரு டிசம்பர் அவங்க வழக்கு தொடரும் போது தேர்தல் வந்துச்சு, அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க நீங்க? ஏன் அதை போட்டு இது பண்றீங்க? இல்லை அவங்க நெருக்கடி கொடுக்கணும்னா வேற வேற மாதிரி கொடுத்துருக்கலாம். வேற ஏதாவது மாற்று கட்சியில் போய் இணைஞ்சிருக்கலாம், பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இல்லை, ஒரு குடும்ப வெறுப்பு தான். ஒரு காலத்தில் சேர்ந்து வாழலாம், அவரை கல்யாணம் பண்ணலான்னு தோணுச்சு, வந்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க, அப்புறம் குழந்தைகள்லாம் போயிடுச்சு, அப்புறம் வேணான்னு தோணுச்சு, இப்போ திருப்பி வேணும்னு தோணியிருக்கு, வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க மாமியார் கூப்பிட்டு பேசுறதா சொல்றாங்க. யாரு? அவங்க அம்மா சோபனா. யாரு? முதலமைச்சர் அவரோட அம்மா சோபனா அவங்க கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அதில் மருமகள் கேட்டு சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுதான் மேட்ரு. இவ்வளோ முடிஞ்சிடுச்சு. ஆமாம். அப்போ நீங்கள் பூரா என்ன கதை கட்டி விட்டீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னா, மகன் சஞ்சய் வந்து மதிக்கலை, சோறு போடுறதில்ல, துரத்தி விட்டாரு, காசு கூட கொடுக்குறதில்ல, அந்த பையன் போய் வேலை பார்த்து ஏதோ பிழைக்கிறான், பொண்ணுக்கு ஃபீஸ் கூட கட்டுறதில்லன்னு சொன்னீங்க. ஆனால் அதே சஞ்சய் இப்போ வந்து என்ன சொல்கிறாப்புல, எங்கள் அப்பா ஒரு லட்சியத்துக்காக நீ உழைத்து, நீ சம்பாதித்து, நீ உன் சொந்த காலில் நிற்கணும்னு என்னை அனுப்பி விட்டாரு, அதுதான் என்னோட வெற்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மாபதி அவர்கள் நினைக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சங்கீதா, முதலமைச்சருடைய மனைவி சங்கீதா, இவங்களா விவாகரத்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டது அப்படின்றத நேற்று நீதிமன்றங்கள் வந்த செய்தி. முதற்கட்டமாக நீங்கள் இது எப்படி சார்? ஒரு குடும்ப பிரச்சனை நான் முதல் கட்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, 3ஆம் கட்டமாக எப்படி பார்க்குறீங்க, 7ஆம் கட்டமாக எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, அது இன்னொரு குடும்ப பிரச்சனை. அதில் ஒரு மனைவி வந்து அவங்களே ஒரு அஃபிடவிட்டை போடுறாங்க, விவாகரத்து வேணும்னு. சில காரணங்களை சொல்கிறாங்க. சில காரணங்களையும் சொல்றாங்க. சில காரணங்களை அப்ப சொன்னாங்க. அதுதான். அதுக்கப்புறம் இருந்துட்டு போகுது அப்படின்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கினோடனே அது செய்தியா வருது. அதுவும் செய்தி ஆயிடுச்சு. ஆமா, எல்லாமே செய்தி. அதுதான் செய்தியா நீங்க கேட்குறீங்க. செய்தி ஆயிடுச்சு. இந்த நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எவ்வளோ ஒரு நீங்க சங்கீதா அம்மையார் வந்து வாபஸ் வாங்கினது தானே கேட்குறீங்க அப்படின்னு அதைத்தானே முக்கியமா எடுத்துட்டு வர. திருமதி சங்கீதா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈரான் பிரச்சனை இருக்கு, அமெரிக்காட்ட நம்ம கேஸ் வாங்குறோம், போட்டு அடின்னு அடித்து ஜியை போட்டு காலி பண்ணியிருக்காங்க, ஜி காலில் விழுந்து கதறி இருக்காரு, அதை பற்றி நீங்கள் பேசலை. காக்ரோச் ஜனதா பார்ட்டி சொல்கிறான் எல்லாமே திருடுங்கன்றாங்க. ஒட்டுமொத்தமாக பக்கம் பார்த்தா 175 கோடி செலவு பண்ணி பல நாட்டுகளுக்கு போய் இந்த வரி பணத்தை உங்கள் வரி பணத்தை தான் நாசப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி கேட்குறேன். ஆனால் சங்கீதா டைவர்ஸை வந்து எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கும் போதே நீங்கள் அதில் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்றது புரியல. அப்போ என்னன்னா இன்னொரு பக்கம் என்னென்னா மக்கள் அதை தான் பார்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆங்கர், அதே மாதிரி திராவிட சிசு, அதை இன்னொரு பக்கம் பெரியாருடைய பின்பற்றாளர்ன்றீங்க. ஆனால் தொழிலில் வரும்போது சங்கீதா டைவர்ஸை முக்கியமாக பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதுக்கு நான் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறேன், நான் என்ன நினைக்கிறது அப்படின்றது தான் எனக்கு பிரச்சனை. இதில் கேள்வின்னு என்ன கேட்குறாங்க, குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அதான் என்ன குற்றச்சாட்டு? அவங்க ஒன்றும் வைக்கவே. என்ன குற்றச்சாட்டு? விவாகரத்துக்காக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு? வீட்டில் எனக்கு இருக்கிறதுக்கு இடம் எது? வீட்லேயே சேர்க்கலை. ஏன்னா வீட்லேயே என்ன யார் சேர்க்கலை? சங்கீதா அவர்களை திரு விஜய் அவர்கள் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, வீட்டில் இடம் கொடுக்க மாட்டாங்க, சரி அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ அது மாறி இருக்கா? இப்போ அவங்க பின்வாங்கிறதுக்கான காரணம் என்ன? அப்போ இது அரசியல் உள்நோக்கமா இல்லையா? திரு விஜய் அவர்களை தெரிஞ்சே பழி வாங்கியிருக்காங்க. இல்லை அவங்க ஏன் இப்போ கட்டின புருஷனை போய் பழி வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை கேட்குறாங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் இருந்துட்டு தேர்தல் நெருங்குறப்ப, சட்டமன்ற தேர்தல் நெருங்குறப்ப ஒரு டிசம்பர் வழக்கு தொடரும் போது தேர்தல் வந்துச்சு, அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க நீங்க? ஏன் அதை போட்டு இது பண்ணுறீங்க? நீங்கள் வந்து வழக்கு தொடரலான்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வழக்கு போடுறதுக்கு வக்கீல்கிட்ட கொடுக்குறீங்க, அவர் 1 மாதம் இழுத்துறாரு.
இழுத்து அஃபிடவிட் போடுறப்ப டக்குன்னு தேர்தல் அறிவிச்சுறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? பார்க்குறவங்க சரியான நேரத்தை காத்திருந்து பண்றாங்கன்னு தானே சொன்னாங்க. நேரம் காத்திருந்து திரு விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டது அப்படின்றாங்க. இல்லை, அவங்க நெருக்கடி கொடுக்கணும்னா வேற மாதிரி கொடுத்துருக்கலாம். வேற ஏதாவது மாற்று கட்சியில் போய் இணைஞ்சிருக்கலாம், பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இல்லை, ஒரு குடும்ப வெறுப்பு தான். அது அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. கேள்வி இப்போ இன்னைக்கு கூட இந்த வழக்கு வாபஸ் வாங்குறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? இங்க அதிகாரத்தில் இருக்காரு, தன்னுடைய கணவர் முதலமைச்சராக இருக்காரு அப்படின்றதான். நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே பின்னணி பார்க்கக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் இப்படியும் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் இப்போ இருக்கும். நம்ம கணவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு கூட அவங்க போய் சேர்ந்துருக்கலாம். தன்னுடைய மகன் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு அழகா பேசுறாரு, நம்ம அவருக்கு ஒரு தொல்லை கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கலாம். இருக்கலாம். பசங்க வளர்ந்துட்டாங்க, திடீர்னு ஒரு தோன்ற மனிதனுக்கு வந்து 6 அறிவுங்க. திடீர்னு மல்லாக்கப்படுத்துட்டு இருக்கும்போதே தோணுச்சுன்னு வைங்க, டக்குன்னு மாறிடுவோம், மனம் மாறிடுவோம். திடீர்னு குப்பரப்படுக்கும்போது வேற மாதிரி தோணுச்சுன்னா வேற மாதிரி மாறிடுவோம். ஸோ வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்வாங்க. இந்த மாதிரி சில பேர் படுத்திருப்பான், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிலேருந்து விட்டே கிடப்பா, 7 மணி 6, சரி வேணாம் நினச்சே இருப்பாங்க. அப்புறம் கடையை அடைக்கும் போது, சரி எந்த கடை டீ கடை அதான் கடை அடைச்சிடுவாங்க 9:15 சரி ஒரு டீயை சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு கடைசி நேரத்தில் தோணும். மெதுவாக போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்பயே. ஆனால் அந்த கடை அடிக்கிற நேரம் ஒரு தோணும்போது வேகமாக ஓடி போய் வாங்கி பார்சல் வாங்கிட்டு வந்து குடிப்பாங்க. சார் அப்போ எப்போ ஏன் காலையிலேருந்து தோணலை? ஃப்ரீயாக காலைல 11 மணிக்கே நீங்கள் போய் வாங்கி வச்சிருக்கலாம், முன்னாடியே வாங்கி வச்சிருக்கலாம் டீ அப்படின்னு நினைக்கலாம். அது தோணும்போது தான் தோணும். அதனால் இவங்களுக்கு இப்போ தோணி இருக்கு சேர்ந்து வாழலாம் அப்படின்னு. ஒரு காலத்தில் சேர்ந்து வாழலாம், அவரை கல்யாணம் பண்ணலான்னு தோணுச்சு, வந்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க, அப்புறம் குழந்தைகள்லாம் போயிடுச்சு, அப்புறம் வேணான்னு தோணுச்சு, இப்போ திருப்பி வேணும்னு தோணி இருக்கு, வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுக்கு அரசியல் பின்புலம் நீங்கள் அவங்க அரசியலில் நின்னாங்களா, இல்லை விஜய் அவர்களை எதிர்த்து போட்டி போட்டாங்களா, இல்லை திமுக போன்ற கட்சிகள்கிட்ட போய் விலை போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னா, தேர்தலுக்கு முன்னாடி திமுக சங்கீதாவை இயக்குகிறது பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக ரொம்ப ரொம்ப தரக்குறைவாக திமுக நடந்துக்கிறாங்க அப்படின்லாம் நம்மளே பேசியிருக்கோம். எல்லாம் நடந்திருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம்னு சொல்லாங்க, நீங்கள் பேசியிருப்பீங்கன்னு சொல்லுங்க. நம்ம நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீங்க, அதுக்கு உரிய பதிலை நான் சொல்லியிருப்பேன். ஆமாம், சரி. நம்ம பேசியிருக்கோன்னொன்னே பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த விஜய் சங்கீதா விஷயத்தை கேவலமாக இவங்க எடுத்து பேசியிருக்காங்க, அது குடும்ப பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, அப்போ சைபர் கிரைமில் திருப்பி அதை எடுத்து பார்ப்பாங்க, நம்மளுக்கு பேசியிருக்கலாம். அப்போ நீங்களாம் மாட்டிக்கிறாங்க, கேள்வி அப்பயும் நீங்கள் தான் கேட்டிருந்துருப்பீங்க. அப்போ இந்த தம்பி வந்து அப்பயே ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தூண்டி இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு கேள்வி கேட்டிருக்காருப்போ அதுலேயும் நீங்கள் மாட்டுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா, ஒரு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட நீங்கள் கேட்கும்போது நான் எதுவாக இருந்தாலும் பதில் சொல்லி தான் ஆகணும். இப்பயும் நீங்கள் அதை தான் எடுத்துகிட்டு வரீங்க. திமுகவுக்கும் சங்கீதாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சம்மந்தமே இல்லை. அவங்க வந்து அந்த அளவுக்கு பச்சை குழந்தை, அவங்க டைவர்ஸ் பண்ணணும்னு தோணி இருக்கு, அப்ளிகேஷனை போட்டிருக்காங்க. விசாரணை நடக்கிறவங்கள சிஎம் ஆகிட்டார் அப்படிங்கும்போது யாராவது சொல்லியிருக்கலாம், இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டீங்க, பையன் பெரிய பையனாகி டைரக்டர் ஆகிட்டா, அப்படி 23-24 வயசாச்சு, 25 வயசாச்சு பையன். திரைப்பட இயக்குனராகி அவர் ஒரு படமே டைரக்ட் பண்ணிட்டார், அந்தளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிட்டார். பொண்ணு காலேஜ் முடிச்சிட்டாங்க. நீ இந்த நேரத்தில் இனி நீங்கள் டைவர்ஸ் பண்ணி அவர் பேரை கெடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் விரும்பிய கணவன் தான் அவர், நீங்கள் விரும்பி அங்கேன்னு தேடி வந்தால் கல்யாணம் பண்ணீங்க. விரும்பினவர் மேலேயே இப்படி பண்ணுறீங்க? அவர் பாருங்கள் வெற்றி மேலே வெற்றி பெற்றே இருக்கார், ஆனால் அவரோடய போய் வாழ்ந்துருக்கு அப்படின்னு யாராவது அறிவுரை சொல்லியிருப்பாங்க. அப்போ திடீர்னு சங்கீதாவுக்கும் தோணி இருக்கும் அவங்களுக்கும், சரி இவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு. அவங்க மாமியார் கூப்பிட்டு பேசுகிறதா சொல்கிறாங்க. யார்? அவங்க அம்மா சோபனா. யார்? முதலமைச்சர் அவரோட அம்மா சோபனா. அவங்க கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அதில் மருமகள் கேட்டு சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுதான் மேட்ரு. இதான் இவ்வளோ முடிஞ்சிடுச்சு. ஆமாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேறு எதுலேயோ கோர்த்து போட்டு வாங்கி இவங்க ஏன் வர்றாங்க, ஏன் அந்த ஒரு இது இருக்குல்ல, அது ஆமாம், அது இருக்கு, அது நம்ம ஏற்கனவே பண்ணாது, அந்த பொலிட்டிக்கல் அது அரசியல் பொலிட்டிக்கலாக வந்து கொண்டு வந்து நீங்கள் எதுலேயோ கோர்த்து போட்டு வாங்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓகே. இல்லைன்னா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அப்பாவை காணும்னு சொன்ன உடனே வெளியே வந்து எதிர்கட்சி தலைவர் செங்கல்பட்டில் கணவனை காணும்னு ஒரு மனைவி அப்படின்றது இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. அதுக்கு அப்போ பொலிட்டிக்கலில் அவங்க பயன்படுத்துகிறாங்க. சட்டமன்றத்தில் பேசாததை நம்ம பேசுகிறீங்க, சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க, வளாகத்தில் வெளியே வந்து பேசுகிறத நம்ம கேள்வியாக, அதை தான் நீங்கள் கேள்வியாக கேட்கணும். அதை தாண்டி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா தப்பு. அவங்க இப்படி சொல்லியிருக்காங்களே நிறைய எப்படி போகும், எப்படி ஓகே, அது வந்து ஒரு பத்திரிகையாளராக சொல்லலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்க குடும்பத்துல நம்ம போய் என்ன கருத்து சொல்ல முடியும்? உங்க வீட்லயே 3ஆவது வீட்டில் ஒரு புள்ள இருக்கு,
புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, பையன் இருக்கான், தின்னு 2 பேரும் சத்தம் போட்டு பேசிக்கிறாங்க. இப்போ உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு, இந்த 3 பேர் பாருங்கள் சண்டை போட்டுருக்காங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யோ அவங்க கேட்டு போனால் எனக்கு என்ன, நீ என்ன ஏன்ட்ட வந்து அவங்க 2 பேரும் போனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன நினைக்கிறது? இப்போ சண்டை போடுவாங்க, சாயந்தரம் ஆனால் ஒன்றா சேர்ந்துருவாங்க, நைட் ஆனால் வீட்டில் தான் இருப்பாங்க, இதுக்கு நான் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து பொதுமக்கள்கிட்ட கேட்டால், பொதுமக்கள்கிட்ட கேட்டால் அதே நீங்கள் கேள்வியை மாற்றி கேட்குறீங்கன்னு வைங்க. இப்போ சண்டை போடுறாங்களே, இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் இப்படி இருக்காங்களே, 2 பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணாங்க, உங்கள் வீட்டில் 3ஆவது வீட்டு அந்த விருப்பப்பட்டு வந்தவங்க ஏன் இந்த மாதிரி இருக்குது, இதை இப்போ நினைக்கிறீங்க எங்கே போகுது, பெரியாருடைய வாரிசு நீங்க, அக்கறையோட உங்க கருத்து என்னன்னு கேட்டா நீங்க சொல்லலாம். என்னங்க பண்றது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா, பொத்தாம் பொதுவா கேட்டா சண்டை போடுறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? போன வாரம் லவ் மேரேஜ் பண்ணாங்க, இந்த வாரம் சண்டை போடுறாங்கன்னா நீங்க நினைச்சு என்ன ஆக போகுது அதானே அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ அப்படி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் எடுத்தோம்னா அவர் ஒரு கணவர், அவருக்கு ஒரு மனைவி, 2 மகள் இருக்காங்க. இப்போ பிரிஞ்சு இருந்தவங்க ஒன்றா சேர்றாங்க. அப்போ நீங்கள் பூரா என்ன கதை கட்டி விட்டீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னா, மகன் சஞ்சய் வந்து மதிக்கலை, சோறு போடுறதில்ல, துரத்தி விட்டாரு, காசு கூட கொடுக்குறதில்ல, அந்த பையன் போய் வேலை பார்த்து ஏதோ பிழைக்கிறான், பொண்ணுக்கு ஃபீஸ் கூட கட்டுறதில்லைன்னு சொன்னீங்க. ஆனால் அதே சஞ்சய் இப்போ வந்து என்ன சொல்கிறாப்புல, எங்கள் அப்பா ஒரு லட்சியத்துக்காக நீ உழைத்து நீ சம்பாதித்து நீ உன் சொந்த காலில் நிற்கணும்னு என்னை அனுப்பி விட்டாரு, அதுதான் என்னோட வெற்றின்றாப்புல. ஆமாம். அப்போ என்ன அது பாசிட்டிவாக மாறுது. அப்போ கடந்த காலத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி பூராமே வெறும் மண்ணு அப்படின்னு மண்ணு கிடையாது, திரிச்சு விட்டு ஒரு குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் பெரிய விரோதம் இருக்க மாதிரியும், அவர் அரசியலுக்கே லாயக்கு இல்லைன்ற மாதிரியும் சொன்னாங்க. இப்போ என்ன இப்போ சொல்லுவீங்க அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, அது கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ அவங்க குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு, சந்தோஷமான விஷயம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் கூட்டை குழப்பமாக இருக்கு. இப்போ குடும்பம் ஒன்று சேரும்போது காவிரி பிரச்சனை தீருதா, மேகதாதுல அணை கட்டுறதை போய் தடுத்து நிறுத்துவாரா? வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு அந்த விஜய் அவர்கள் மேலே இருக்க வன்மத்தில் டக்குன்னு சொல்லி தலையாட்டி மாட்டிக்கிறேன். அப்படி பண்ணக்கூடாது. ஒரு ஆங்கர்ன்றவர் நடுநிலையாக இருக்கணும், கேள்விகளை கேட்கணும், ஒரு சார்பாக அவர் முடியுமா முடியாதா, செய்வாரா செய்ய மாட்டாரான்னு கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவர் முடியாது செய்ய மாட்டாரு அப்படின்னீங்கன்னா, அப்போ வந்து முடிவு எடுத்துட்டு கேட்குற மாதிரி தான் இது. இதை நீங்கள் மாற்றினீங்கனாலே சைபர் கிரைம்லேருந்து தப்பிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இல்லை, நான் ஒரு சீனியராக ஒரு சொல்கிறேன் நான். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, இந்த மேகதாது பிரச்சனை இப்போ தான் அவங்க வந்து செங்கலே வாங்கலை, அது செங்கல் வச்சு கட்ட முடியாது, கல்லை வேணே குமிச்சு போட்டிருக்காங்க, அதை கட்ட முடியாது. இப்போதைக்கு மத்திய அரசு பெர்மிஷன் தரணும், நீர்வள ஆணையம் பெர்மிஷன் தரணும், பல பிரச்சனைகள் இருக்குது, மிரட்டிகிட்டே இருப்பான். ஏன்னா அப்போ தான் அவங்க அரசியல் பண்ண முடியும், 2 வருஷத்தில் எலெக்ஷன் வரும். இப்போ விஜயும் வந்து என்ன பண்ணுவார், போகிறேன் கீரிக்கு பாம்புக்கு சண்டை விடுறாங்க, விடவே மாட்டாங்க அப்படின்றது தெரியும். அதனால் அதை அரசியலாக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? முதலமைச்சரே சொல்கிறாரு. அவமானம் ஏற்பட்டாலும் அது எனக்கான அவமானம் தான். இல்லை அப்படி சொல்லலாம், அது வேற. அவமானம் ஏற்பட்டால் அவருக்கு ஏற்பட்ட அவமானம் இல்லை, அது உங்களுக்கும் எனக்கு ஏற்பட்ட அவமானம் தான், தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த அவமானம். ஸோ அதனால் ஏற்கனவே சிவகுமார் அவமானப்படுத்திட்டார், ஆரம்பத்திலேயே வந்து நடிப்பு முதல்வர்னு எதை சொல்லிவிட்டார். அதுக்கு அவர்கள் ஒன்றும் வாயை திறக்கலை. யார்? இன்றைய முதலமைச்சரும் வாய் திறக்கலை, ஆளுங்கட்சி எல்லாமே ஒன்றும் பண்ணலை. எனவே வந்து என்னென்னா, எதமாக நம்ம ஒரு பாசிட்டிவாக நினைப்போம், முடிஞ்சால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். முடியணுன்றது நம்ம ஆசை, முடிஞ்சால் நல்லா இருக்குன்றது தான் நம்ம பார்க்க முடியும். பொறுத்திருந்து நம்ம பார்க்க. ஓட்டு போட்டாங்க, 5 வருஷத்துக்கு அவர் தான் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கும்போது சரி முடிச்சா நல்லாயிருக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நன்றிண்ணா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.